வணக்கம் மக்களே, நான் உங்கள் பகவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா, நீட் ஜேஇயோடைய ரெஃபரன்ஸ் புக் என்னென்னா அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ். கிளாஸ் 11th and 12th என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படிங்கிறது பைபிள் மாதிரி. ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் அண்டு டைரக்ட் கொஸ்டின்ஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய பேசிக் கான்செப்டும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் டைரெக்டான கொஸ்டின், முக்கியமாக தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி வந்துருக்கு டைரெக்டாக. எதுலேருந்து? என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து. ஓகே, அடுத்தது கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஹெச்சி வர்மாவுடைய ஒரு புக் இருக்குது. அது வால்யூம் 1 and 2 ரெண்டாவது பிரிஞ்சிருக்கு ஃபார் 11th and 12th standard ரெஸ்பெக்டிவ்லி. அது கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு கான்செப்ட் இருக்குனாக்கா அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நிறையா நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸும் வந்து சால்வ் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்தது ஆப்ஜெக்டிவ் ஃபிசிக்ஸ், டிசி பாண்டேவோடது ஆத்தர். மிக்ஸ் ஆஃப் தியரி அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், தியரி கொஷின்ஸும் நிறையா இருக்கும், அப்ஜெக்டிவ்ஸும் நிறையா இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், அது ஹாலிடே, ரெஸ்னெக், வால்கர் அப்படிங்கிற 3 ஆத்தர் சேர்ந்து வந்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு புக்கு. ரொம்ப டெப்த்தான கான்செப்ட், டிஃபிகல்ட்டான கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் இன் ஜென்ரல் ஃபிசிக்ஸ், ஐஇ இரோவ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர், அவருடைய புக்கு. அட்வான்ஸ்டு லெவலில் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு, அதாவது சேலஞ்சிங்காக எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்டிஜி நீட் கைடு ஃபிசிக்ஸ், அது ஒரு டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் நமக்கு கிளியராக வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிவிஷனுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு புக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிசிக்ஸ், டிசி பாண்டே வருது. இது வந்து சீரீஸ் ஆஃப் புக்காக இருக்கும். மேக்னடிசம், வேவ் ஆப்டிக்ஸு, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு கான்செப்ட் வந்து நம்ம சாப்டர் வைஸாக வந்து கற்றுக்கலாம். டெப்த்தான கான்செப்ட் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ், இது பிரதீப்புடைய புக்கு. கொஷின்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ், நிறையா வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிவர்சல் செல்ஃப் ஸ்கோரர், அது எம்சிக்யூ பேட்டர்னில் வந்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது எரர்லெஸ் ஃபிசிக்ஸ், வால்யூம் 1 and 2. இது வைட் ரேஞ்ச் ஆஃப் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெவ்வேறு வகையான டிஃபிகல்ட்டி, வெரி ஈஸி, மீடியம், ஹார்டு, வெரி ஹார்டு அப்படின்னு நிறையா வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். சரி, இந்த 9 வகையான புக்ஸ் மட்டும்தான் நமக்கு நீட் ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. இன்னும் அடிஷ்னலான நிறையா ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்துருக்கு. இது முக்கியமாக ரொம்ப தேவையான புக்ஸுங்கிறத நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் என்னென்னலாம் அடிஷ்னலான புக்கு நமக்கு நீட் அண்ட் ஜேஇக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன். நன்றி, வணக்கம்.